அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு, திமுக அழுத்தத்தின் காரணமாக தான் அவர் இதுல விலகி இருக்காரு. தொடர்ச்சியாகவே திமுகவோட ஸ்டாலின் மற்றும் உதயநிதி தலையினால் தான் திருமாவளவன் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல்வேறு அன்புமணி ராமதாஸ் மாதவர்கள் எல்லாமே தொடர்ச்சி இந்த கருத்து தான் முன்வைக்கிறாங்க. அதே நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சிட்டிங் மெம்பர்ஸ் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற 3 பேரை போட்டியிடுவதற்கு வாய்ப்பளிக்காமல் தவிர்த்து விட்டார் திருமாவளவன். ஏனென்றால் அந்த 3 பேரும் திமுகவுக்கு ஆதரவாக பேசியவர்கள், அதனால் திருமாவளவன் நடவடிக்கை எடுத்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். அப்படி பார்க்கும்போது திமுக திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுக்க முடியாது, அவர் சுதந்திரமாக செயல்படுகிறார் என்ற பொருளும் துணிக்கிறது. அதனால்தான் திமுக ஆதரவாக செயல்பட்டவர்கள், அதனால் திருமாவளவன் எடுத்து விட்டார். அப்படின்னா திருமாவளவன் திமுக அழுத்தத்திற்கு பணிய மாட்டார் என்ற பொருள் இருக்கிறதா இல்லையா? அப்படிப்பட்டவர் அவர் எப்படி வாபஸ் வாங்குறது மட்டும் திமுக அழுத்தத்துக்கு பணிந்து விட்டார்னு வரும்? ரெண்டு முரண்பாடா இருக்குல்ல, கான்ட்ராடிக்ஷனா இருக்குல்ல. அது அவங்களுடைய அரசியலுக்காக பேசுறாங்க. நான் அந்த தோழர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் போனதற்கு காரணம், மற்றவர்களுக்கு புதியவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பளிக்கலாம் என்கிற ஒரு சமூக நீதி பார்வைதான். கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல 2 முறையோ 3 முறையோ போட்டியிட்டால் அடுத்த முறை தருவதில்லை என்பதை ஒரு வரையறையாக கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு சிறந்த பேச்சாற்றல் உள்ளவர்களாக இருந்தாலும், எவ்வளவு சிறந்த அறிவாளிகளாக இருந்தாலும் 3 முறைக்கு மேல் வாய்ப்பில்லை என்பது கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற ஒரு வரையறை. அது சமூக நீதி அணுகுமுறை. நாங்கள் அப்படி ஒரு வரையறையை இன்னும் உருவாக்கவில்லை என்றாலும் கூட 3 முறை போட்டியிட்டு 1 முறை வெற்றி பெற்ற பாலாஜி, 2 முறை போட்டியிட்டு 1 முறை வெற்றி பெற்ற ஷானவாஸ், ஒரே முறை போட்டியிட்டு அந்த ஒரே முறையிலேயே வெற்றி பெற்ற பாபு, இவர்களெல்லாம் சட்டமன்றத்திற்கு போய் 5 ஆண்டுகள் உட்கார்ந்து அங்கு பணியாற்றிய அனுபவம் பெற்றவர்கள். ஆகவே அவர்களுக்கு மீண்டும் அளிப்பது நியாயம் என்றாலும் கூட, தகுதி என்றாலும் கூட, அந்த இடங்களில் 3 பேருக்கு புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கலாம் என்கிற சமூக நீதி அணுகுமுறை அடிப்படையில் தான் இந்த முடிவை நான் மேற்கொண்டேன். அவ்வளவுதான். அதை திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள், அதனால் திருமாவளவன் எடுத்துவிட்டார் என்றார்கள். அது உண்மை இல்லை. ஆனால் அப்படி சொல்லுவது உண்மையாக இருந்தால் நான் திமுக அழுத்தத்திற்கு பணிய மாட்டேன் என்றுதானே பொருள். அவரை இப்ப நான் வாபஸ் வாங்கின உடனே திமுக அழுத்தத்திற்கு பணிந்து விட்டேன் என்று சொல்வது எப்படி பொருத்தமாக இருக்க முடியும்? இரண்டுமே முரண்பாடானது. எப்போதும் விடுதலை சிறுத்தைகளை குறிவைப்பது, இந்த கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவது எதிர்க்கட்சிக்காரர்களுக்கான கடமையாக, பொறுப்பாக இருக்கிறது, நோக்கமாக இருக்கிறது. அது எடுபடாது. திருமாவளவன் அப்படிப்பட்ட வதந்திகளுக்கு ஒருபோதும் இரையாக மாட்டார்.